அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலனுக்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மகர ராசிக்கார நேயர்களுக்கு 1/10/2024 செவ்வாய்க்கிழமையில் அக்டோபர் மாத ராசி பலன் என்பது பொதுவான ராசி பலன்கள் நடக்க இருக்கின்றன. இந்த ராசி பலன்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு என்னென்ன அற்புதங்களை நவகிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள், என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்று பார்ப்போம். பொதுவாக இந்த மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசியாக சிம்ம ராசியாக அஷ்டம ஸ்தானத்திலே 7ஆம் இடத்ததிபதி அமைய பெற்று லக்கணம் என்பது 6ஆம் இடத்திலேயே அமைய பெறுகின்றதும் நட்சத்திரம் பூரம் 3ஆம் பாதத்திலும் சந்திர பகவான் அமைய பெற்று அஷ்டமஸ்தானத்திலே அமைய பெற்று, ஆனாலும் மகர ராசிக்கு 5-10 என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே கல்யாணம் வைபவங்கள் நடக்காதவர்களுக்கு நடக்கக்கூடியதும், கல்யாண பேச்சுவார்த்தைகள் கிடைக்கக்கூடியதும், அந்நிய தேசங்கள் சென்று வருகின்றதற்கும், அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய முயற்சி ஸ்தானங்களிலே ராகு பகவான் இருக்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு சென்று வருகின்றதற்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அக்டோபர் மாத ராசி பலனாக இந்த மாதம் என்பது, இந்த மாதங்களிலே சனி பகவான் ஆட்சி வடிவிலேயே, ஆட்சி மூலத்திரிகோணம் வடிவிலேயும், புதன் பகவான் 6-9 என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து பாக்கிய ஸ்தானங்களில் இருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலங்களிலே தகப்பனார்களால் ஒரு சில மருத்துவ செலவுகள், உடல் ஆரோக்கியத்தில் பலகீனம் இருந்தாலும் அதிலே வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது அஷ்டமாதிபதியும் புதன் பகவானும் பாக்கியாதிபதியும் இங்கே சேருகின்ற பொழுது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள் என்பது அக்டோபர் 17 தேதிக்கு பிறகு இங்கே புதன் பகவானும் சூரிய பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது அஷ்டமாதிபதி பலம் இழக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேர்களே, மகர ராசிக்கார நேர்களுக்கு நட்சத்திரம் பூரம் 3ஆம் பாதத்திலும், திதி கிருஷ்ணபட்ச சதுர திதியிலும், கரணம் 10.5 கரணத்திலும், யோகம் சுபயோகத்திலும் பிறக்கின்ற இந்த மாதம் என்பது மகர ராசி என்றாலே இது உழைப்பாளி ஒரு சனி பகவானுடைய ராசியாக இருக்கின்றது. தொழில் காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு துறையில் நல்லதொரு தொழில் வேலைகளை எப்பொழுதுமே வேலையிலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ராசி. இது ஒரு சரராசி, வேகமாக நகரக்கூடியது. வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு, வெளிநாட்டிலே வியாபாரம் செய்கின்றதற்கும் மகர ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் சனி பகவான் இங்கே உச்சம் பெறுகின்ற ஒரு ராசியாகவும், மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் எவராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தொழில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்த உங்களுக்காக இந்த ராசியிலேயே 2ஆம் இடத்திலே ராசிநாதன் அமைய பெற்று முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவானும், 5ஆம் இடத்திலே குரு பகவான் அமைய பெற்றும், 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 4-11 என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலேயே மறைந்து உங்களுடைய ராசியையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. அதுவும் 4ஆம் இடம் சொத்து சுகங்கள், வீடு வாகன வண்டிகளிலே அற்புதமான யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இங்கே 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய ராசியையும் மட்டுமல்லாது 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத தன விரயங்கள், தன லாபங்கள் பெறுகின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே குரு பகவான் உங்களுக்கு 3-12 என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணாதிபதியும் விரையாதிபதியும் சகோதரர்களுக்காக ஒரு சில உதவிகளும் சகோதரர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இங்கே பஞ்சமசானத்திலே இருந்து உங்களை குரு பகவானுடைய பார்வை என்பது மகர ராசிக்கு பாக்கியஸ்தானங்களையும், மகர ராசிக்கு பாக்கியஸ்தானங்களிலே குரு பகவான் பார்வை விழுகின்றதுனாலே இங்கே தகப்பனார்கள் நல்லதொரு ஆரோக்கியங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும்
சூரியனும் புதனும் இங்கே சேருகின்ற பொழுது இங்கே சூரிய பகவான் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று சேருகின்ற பொழுது குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே எந்த ஒரு கெடுபலனாகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பதும் பரிபூரணமாக இருக்கின்றது. ஆனாலும் ஒரு சிலர் தகப்பனார்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று பலகீனங்கள், மருத்துவ செலவுகள், தேவையில்லாத விரைய செலவுகள், அலைச்சல்கள், வீண் அலைச்சல்கள், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் மாத ராசி பலன் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நடக்கப் போகின்ற ஒரு பலன்களிலே மிகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற முயற்சி சாணாதிபதி பஞ்சம சாணங்களிலே இருந்து ராசியை பார்க்கின்றதும் 11ஆம் இடம் லாபசானத்தை குரு பகவான் பஞ்சமசானத்தில் பார்க்கின்ற பொழுது இங்கே குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனாக, அதுவும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் செல்கின்ற செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 12 ராசியை பார்க்கின்ற இந்த பார்வைக்கு அற்புதமான எதிர்பார்த்த பலன்கள். அதுவும் மகர ராசிக்கு சுகாதிபதி வீடு வாகன சொத்து சுகங்கள் நில புலன்களை சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சகோதரனால் எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள் அனைத்தும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு பூர்வ புண்ணியத்திலே வம்பு வழக்கு இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே அது அனைத்தும் தீர்ந்து நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்பது பிறக்கப் போகின்றது. அக்டோபர் மாதங்களிலே 5, 10 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி, தொழில் காரகன், கர்மகாரகன் என்று கர்ம சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்திலே ஆட்சி வலுவிலே இந்த மாதம் என்பது அக்டோபர் 15 தேதிக்கு பிறகு உங்களுடைய லாபஸ்தானத்திலே செல்கின்றதுனாலையும் குழந்தைகளால் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றதும், இங்கே அக்டோபர் 17 தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு மகர ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இடம்பெறுகின்ற ஒரு அற்புதமான பலனும், சுக்கிர பகவானும் 15 தேதிக்கு பிறகு அக்டோபர் 15 தேதிக்கு பிறகு உங்களுடைய மகர ராசிக்கு லாபஸ்தானத்திலே 11ஆம் இடத்திலே செல்கின்றதுனாலேயும் சுக்கிரன் என்பவர் 5, 10 கூடையவராக இருக்கின்ற பொழுது இங்கே 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய தானம், புத்திர தானம், குழந்தை ஸ்தானம், உங்களுடைய சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளிலே அற்புதமான அழகுகளில் ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி லக்னத்தில் பிறந்த உங்களுக்காக சுக்கிரனாலும் சூரிய பகவானாலும் தகப்பனார்களாலும் சகோதர சகோதரிகளாலும் சகோதரன்களால் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மாதம். பற்பல விஷயங்களிலே, பொருளாதாரங்களிலே, மண்மனை வாகனங்களிலே ஒரு உரிய அங்கீகாரங்களிலும் முயற்சிகள் அனைத்தும் பாவகிரகமாகிய ராகு பகவான் இங்கே முன்னோர்களால் நல்லதொரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு சென்று வருகின்றதற்கு 12ஆம் இடத்தை சுகாதிபதி பார்க்கின்ற பொழுது வெளிநாடு போக முடியாதவர்களுக்கு, தடைப்பட்டு கிடந்தவர்களுக்கு, எதிரிகளின் தாக்கத்தால், எதிரிகளின் சூழ்ச்சியால் வெல்ல முடியாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலேயே மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான அக்டோபர் மாத ராசி பலன் என்பது பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் கலத்திரகாரகன் உங்களுக்கு துலாம் ராசியிலேயே பலம் பெற்று இருக்கின்றது மட்டுமல்லாமல் மாதத்தில் 15 நாட்களுக்கு பிறகு லாபஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி குழந்தைகளால் நல்லதொரு ஆதாயம், தொழில்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய விருச்சிக ராசி என்பதே காலவர்ஷ தத்துவத்தின் 8வது ராசியில் இருக்கின்ற இந்த காலங்களிலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெண்களால் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும், மூத்த சகோதரிகளால் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்றது. மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே 7ஆம் இடம் என்பது சந்திர பகவான் சுக்கிரனின் நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே உங்களுக்கு அதுவும் நல்லதொரு மாற்றங்களை, தாய்மார்களால் ஒரு சில ஆரோக்கியத்தில் உயர்வுகள் கிடைக்கின்றது மட்டுமல்லாது தகப்பனார்களால் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் கிடைக்கின்றது. தகப்பனார்களால் ஒரு சில உதவிகளும் இங்கே கிடைக்கப் போகின்றதும், அதுவும் இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எடுத்து செய்கின்றவர்களுக்கும் அதிலே உன்னதமான பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பாகிஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் அமைய பெற்று இருக்கின்றதுனாலே ஆரோக்கியத்திலே ஒரு சிறு குறைபாடுகள் இருந்தாலும், மருத்துவ செலவுகள் இருந்தாலும், ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத அலைச்சல், வீண் விரயங்கள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நல்லதொரு யோக பலன்களையும், ஆரம்பம் என்பது தடை தாமதங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் பிரமாதமாக இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது எதிர்பார்க்கின்ற அனைத்தும் தன வாக்கு குடும்ப ஸ்தானங்களிலே
சனி பகவான் குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது உங்களுக்கு பாக்கியஸ்தானங்கள் மட்டுமல்லாது லாபஸ்தானத்திலே குருவும் சனியும் இரு கிரகங்களின் பார்வை என்பது மகர ராசிக்கு லாபஸ்தானத்திலே விழுகின்ற பொழுது இங்கே பொருளாதாரத்தில் ஒரு சில ஏற்றங்கள் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும், வயதானவர்களால் நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்கள், தனவாக்கு குடும்ப ஸ்தானம் கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. பாக்கியஸ்தானங்களிலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 11 சத்ரு சனாதிபதி புத்திகாரகன் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள், தகப்பனார்களால் கிடைக்காத சொத்து சுகங்கள் கொடுக்கக்கூடியதும், வண்டி வாகனம் வீடுகளை பற்றி குறிக்கக்கூடியதும், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களும், தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், ஒரு சிலருக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே கடல்களிலே நீராடி சென்று வருகின்றவர்களுக்கு நல்லதொரு யோக பலன்களையும் கொடுக்கின்றது. பூர்வ புண்ணியாதிபதி 7ஆம் இடத்திலே, பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியையும் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சொத்து சுகங்கள், வீடு மண்மனைகள் விற்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விற்கவும் வாங்கவும் கொடுக்க முடியாத சொத்து சுகங்கள் கொடுக்கக்கூடியதும், கடன் வாங்கியவர்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசியிலே ஆட்சி வடிவிலே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்த ஆண் ராசியிலே, இது ஒரு குளிர்ந்த ராசி, குளிர்ந்த காற்றை பற்றி குறிக்கக்கூடிய ராசியிலே இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது எதிர்பார்த்த அழகு நிறைந்த வாகனங்கள், வண்டி, சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்திலே இந்த சுக்கிர பகவான் பரிணமிக்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் மீண்டும் மாதத்தில் 15 நாளைக்கு பிறகு இந்த அக்டோபர் மாதத்திலே இருக்கின்ற பொழுதும் அவர் அங்கே இருந்து குருவும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து 6-11 என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நல்லதொரு மாற்றங்கள், தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், 6-10 வலுவாக இருக்கின்றது மட்டுமல்லாது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் முயற்சிகள் அனைத்தும் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது இங்கே உபசய ஸ்தானங்களிலே பாவகிரகங்கள் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்கின்ற நண்பராக, சனியின் நண்பராக இருக்கின்ற இந்த காலங்களிலே எதிர்பார்க்கின்ற பலன்கள் அனைத்தும் பொருளாதாரம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், கண் நேத்திரத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்களும், பஞ்சம சாண, பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் வலுவாக அமையப்பெற்று இந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய மகர ராசிக்கு 5-11 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சாணத்திலேயும் 11ஆம் இடத்திலே அசுரகுருவும் தேவகுருவும் ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்ற பொழுது இங்கு இந்த காலகட்டங்களிலே எதிர்பாராத பூர்வ புண்ணியமாக இருந்தாலும், பில்லி சூனிய வம்பு வழக்காக இருந்தாலும் அதிலே ஒரு சேர நல்லதொரு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புத பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக 10ஆம் இடமும் 6ஆம் இடமாக பலம் பெற்று இந்த மாதம் நடக்கின்றதுனாலே தொழில் வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் அதிலே எதிர்பார்த்த உபரி வருமானங்களையும், நல்லதொரு தொழில்களை செய்யாதவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது சுப நிகழ்வுகளுக்கும், வெளிநாடு செல்கின்றவர்களுக்கும் இங்கே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பது உங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய இது ஒரு நெருப்பு ராசி, ஹோமத்தின் நெருப்பாக இருக்கின்ற இந்த குரு பகவானும் 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பரிபூர்ணமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு குருவின் பார்வை என்பது 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாது மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை குருவின் பார்வையும் 9ஆம் இடத்தையும் குருவின் பார்வை செய்கின்றதுனாலே ஆரோக்கியத்திலே அற்புதமான யோக பலன்களையும், வெளிநாடு சென்று வருகின்றதற்கு அந்நிய தேசங்களில் அந்நிய மனிதர்களின் நட்பு உறவுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக, சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது அக்டோபர் மாதமாக பிறக்கின்ற ஒரு மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையிலே பிறக்கின்ற இந்த 1-10-2024 செவ்வாய்க்கிழமை என்பது பூமிகாரகன், மாங்கல்யக்காரகன், சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் எதிர்பார்க்கின்ற
உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்றதும் சுகசானம், வீடு, வாகனம், வண்டி, சொத்து, பஞ்சமசானம், பூர்வ புண்ணிய சானம், குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை பற்றி குறிக்கக்கூடிய நீங்கள் முயற்சிக்கும் காரியம் வெற்றி ஜெயத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதியும் ஆட்சி வடிவிலே மூலத்திரிகோண வடிவிலே இருக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி சுக்கிர பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே மூலத்திரிகோண வடிவிலே ஆண் ராசியிலே பலமாக இங்கே ஆண் கிரகத்திலே ஆண் ராசி பலமாக இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலேயும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய நவக்கிரகங்களிலே புதன் பகவானும் சூரிய பகவானும் இங்கே நண்பர்கள் இணைந்து பாக்கியஸ்தானங்கள் 10ஆம் இடங்கள் நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் பிரமாதமாக மகர ராசி என்பது ஒரு சரராசியாக இருக்கின்ற இந்த ராசியிலேயே கர்மகாரகன் தொழில்காரகனுடைய ராசியிலேயே அமையப்பெற்று தனவாக்கு குடும்பஸ்தானம் சிறப்பாக அமையப்பெற்று குருவின் பார்வை பரிபூரணமாக தேவகுருவும் அசுரகுருவும் எதிர்பார்க்கின்ற நீங்கள் சிந்திக்கின்றதும் நீங்கள் நடத்துகின்றதும் உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகின்ற இந்த மாதம் என்பது கடந்த மாதங்களை விட இந்த மாதங்களிலே மிகவும் பிரமாதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.